ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். 65 லட்சம் பேருக்கு சொத்து அட்டைகளை பிரதமர் மோடி வழங்கியிருக்கிறாரு. ஸ்வாமித்வா திட்டம், அந்த திட்டத்தின் கீழே வழங்கியிருக்காரு. இது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸ்வாமித்வா திட்டத்தின் கீழே 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த 50,000 கிராமத்தில் உள்ள சொத்து உரிமையாளர்களுக்கு 65 லட்சத்துக்கு மேற்பட்டோருக்கு சொத்து அட்டைகளை பிரதமர் மோடி வழங்கியிருக்காரு. நாட்டில் உள்ள பல கிராமங்களில் பாரம்பரியமான சொத்துக்களை வைத்திருப்பவர்களுக்கு முறையான சொத்து சம்பந்தப்பட்ட சட்ட ஆவணங்கள் இல்லாமல் இருக்கு. இதற்காக கிராமங்களில் உள்ள நிலப்பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் புவிசார் தகவல் அமைப்பு தொழில்நுட்பம் மூலம் வரைபடம் உருவாக்கப்பட்டு அந்த உரிமையாளர்களுக்கு சொத்துரிமை அட்டையை வழங்கும் திட்டத்தான் ஸ்வாமித்வா. கடந்த 2020ஆம் ஆண்டு இந்த திட்டம் தொடங்கப்பட்டுச்சு. 10 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களை சேர்ந்த 50,000 கிராமங்களில் உள்ள சொத்து உரிமையாளர்களுக்கு 65 லட்சத்துக்கும் மேற்பட்டோருக்கு சொத்துரிமை அட்டைகளை பிரதமர் மோடி காணொலி காட்சிகள் மூலமா நேற்று வழங்கியிருக்காரு. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியின் மூலமா இந்த திட்டத்தை, அந்த அட்டைகளை சம்பந்தப்பட்டவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. நாட்டில் உள்ள கிராமங்களில் கிராம பொருளாதாரத்துக்கு இன்று வரலாற்று சிறப்புமிக்க நாள் அப்படிங்கிற மாதிரி மோடி சொல்லியிருக்காரு. கிராமங்களில் சட்டப்பூர்வமான சொத்து ஆவணங்கள் இல்லாத 65 லட்சம் மேற்பட்டோருக்கு ஸ்வாமித்வா திட்டத்தின் மூலமா சொத்துரிமை அட்டைகள் வழங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே இதுவரை கிராமங்களில் வசிக்கும் 2,24,00,000 பேர் சொத்து அட்டைகளை தற்போது பெற்றிருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா பயன் அடைந்தவர்களின் முகத்தில் ஒரு தன்னம்பிக்கை பார்க்க முடியுதுங்கிற மாதிரியும் மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்கு. முறையான சொத்து ஆவணங்கள் இல்லாமல் மக்கள் வசிக்கும் பகுதியில் பிரச்சனை பல நாடுகளையும் உள்ளதுன்னு சொல்லிட்டு ஐநா ஆய்வில் சொல்லுது. இதே போன்ற சவால் இந்தியாவிலேயே இருக்கு. ஸ்வாமித்வா திட்டத்தின் மூலம் துல்லியமான சொத்துரிமை தகவல்களை அரசு தற்போது வழங்கிட்டு வராங்க. இதன் மூலம் நில சம்பந்தமான பிரச்சனைகளை குறைஞ்சிருப்பதா சொல்றாங்க. இந்தியாவில் 6 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருக்கு. இவற்றில் பாதிக்கும் மேற்பட்ட கிராமங்களில் ட்ரோன்கள் மூலம் கணக்கெடுக்கும் பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார் தீவுகள், திரிபுரா, கோவா, உத்தரகாண்ட், ஹரியானா ஆகிய மாநிலத்தில் இந்த திட்டம் முழு வளர்ச்சியை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் பல யூனியன் பிரதேசங்களில் ட்ரோன் கணக்கெடுப்பு பணி தற்போது முடிச்சிருக்காங்க. ஸ்வாமித்வா திட்டத்தின் மூலம் பெறப்படும் சொத்து அட்டைகளை வைத்து கிராம மக்கள் வங்கிகளில் கடன் பெற்று சிறு தொழில தொடங்க முடியும். அனைத்து கிராமங்கள்லேயும் சொத்து அட்டைகள் வழங்கப்பட்டால் 100 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான பொருளாதார நடவடிக்கைகளை அது ஏற்படுத்தும் அப்படின்னு அரசாங்கம் நம்புது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஸ்வாமித்வா திட்டத்தின் மூலமா அந்த சம்பந்தப்பட்டவங்களுக்கு நில ஆவணங்களாக அந்த சொத்து அட்டைகளை வழங்கக்கூடிய நிகழ்வாக மத்திய அரசாங்கம் ட்ரோன்கள் மூலமாக நிலங்களை கண்டறிஞ்சு தற்போது நில உரிமையாளர்களுக்கு அந்த சொத்து அட்டைகளை வழங்கிட்டு வராங்க. நன்றி.